இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் நிறைய டான்ஸஸை கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணலாம். அது என்னன்னா, ஒரு ஹூக் ஸ்டெப் ஆடி அதை எடிட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுற அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப காமன் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டான்ஸை கண்டென்ட்டாக மாற்றி அதை வெறும் ஹூக் ஸ்டெப் மட்டும் ஆடி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுற இந்த ப்ராசஸ் நான் கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ்ன்னு சொல்ல வரல. ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்லாம் இந்த மாதிரி நீங்கள் டான்ஸ் ஹூக் ஸ்டெப் மட்டும் ஆடி அதை எடிட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஆனால் இப்போது எல்லாருமே ஹூக் ஸ்டெப் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் எல்லாருமே அதை அப்லோட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபியூ இயர்ஸ் பேக்லாம் அந்த சோஷியல் மீடியா வர டைம்லலாம் இந்த மாதிரி ஒரு ஹூக் ஸ்டெப்போ இல்லை ஒரு டான்ஸ் ஃபார்மேட்டுக்கோ நிறைய டிமாண்ட் இருந்துச்சு அண்ட் சப்ளையும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய பேருக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷராகவும் ஒரு ரீச் கொடுக்குற ஒரு எலிமெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஆனால் இப்போது டான்ஸோட சப்ளைன்றது டிமாண்டை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் அதனால் நிறைய பேருக்கு ரீச்சும் கிடைக்கிறதில்ல, எக்ஸ்போஷரும் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி எல்லாருமே ஒரே விஷயத்தையே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதில் யாருமே வித்தியாசமாக தெரிய மாட்டுறாங்க. எல்லாருமே 10 தான் தெரியுறாங்க. அதனால் இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா, நீங்கள் வெறும் ஹூக் ஸ்டெப் மேலே மட்டும் டிபெண்ட்டாக இருந்தீங்கன்னா அது எப்படி உங்கள் டான்ஸ் க்ரோத்தை ஸ்லோ பண்ணி குறைக்குது அண்ட் நெகட்டிவாகவும் இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏன் டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பற்றியும் நம்ம பேச போகிறோம். அண்ட் வீடியோவில் ஃபர்தராக நிறைய டான்ஸர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்னால இந்த ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டுக்குள்ளேயே ஒரு லூப்பாக மாட்டிக்கிறாங்க. அது என்ன மிஸ்டேக் அப்படின்றத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நான் ரொம்ப கிளியராக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஹூக் ஸ்டெப் அப்படின்ற ஒரு விஷயத்த டீமனைஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை அதை பற்றி நான் நெகட்டிவாக பேசுகிறதுக்காகவும் நான் இந்த வீடியோவை பண்ணலை. இன்ஃபேக்ட் ஹூக் ஸ்டெப்ஸ்லாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நானும் பர்சனலாக நிறைய ஹூக் ஸ்டெப் ஆடி வீடியோ எடுத்து அண்டு என்னோடய சோஷியல் மீடியாலையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹூக் ஸ்டெப் அப்படின்ற ஒரு விஷயம் டான்ஸிங் அப்படின்ற ஒரு ஸ்கில்லை இன்னும் ஒரு மச் வைடர் ஆடியன்ஸ்க்கு புஷ் பண்ணும். இது மூலமாக டான்ஸிங்குன்ற ஒரு விஷயத்த நிறைய பேருக்கு ஆக்சசபிளாக மாற்றும். டான்ஸ்னால் என்னன்னே தெரியாதவங்களிருந்து ஒரு பிகினராக இருந்தால் கூட இந்த மாதிரி ஹூக் ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். அண்ட் அந்த ஒரு ரீசன்னால தான் உங்களுக்கு இந்த ஹூக் ஸ்டெப் அப்படின்ற ஒரு விஷயம் வைரல் ஆகுது சோஷியல் மீடியாவில். ஏன்னா ஹூக் ஸ்டெப்புன்ற ஒரு விஷயமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், கேட்சியாக இருக்கும் அண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த காம்பினேஷன் அப்படின்றது ஒரு சோஷியல் மீடியாக்கான பர்ஃபெக்ட் கண்டென்ட் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இதில் ப்ராப்ளம் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் எங்கே வர ஆரம்பிக்குதுன்னா, சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் உங்கள் கண்டென்ட்டோட விசிபிலிட்டியை தான் அது ரிவார்ட் பண்ணும். பட் இதுவே டான்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கில்லு உங்களோட எபிலிட்டியும் உங்களோட ஸ்கில்லையும் தான் ரிவார்ட் பண்ணும். இது ரெண்டும் வேறு வேறு அப்படின்றத நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட நேர்மையாக ஒரே ஒரு கொஷின் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஒரு ரீல்ஸ் எடுக்கிற பர்சனாக இருந்தால் இது வரைக்கும் நீங்கள் எத்தனை ரீல்ஸ் எடுத்திருப்பீங்க? ஒரு 5, ஒரு 10, மேபி ஒரு 20 ரீல்ஸ் எடுத்திருப்பீங்களா? அதில் எத்தனை ரீல்ஸ் உங்களுக்கு இப்போது ஞாபகம் இருக்குது? எத்தனை ட்ரெண்ட்ஸு, எத்தனை ஹூக் ஸ்டெப், எத்தனை கொரியோகிராஃபி? பட் ஸ்டில் டக்குன்னு கேட்குறப்போ நமக்கு 1-2 தான் மைண்டுக்கு வரும். அது ஏன்னா ட்ரெண்டுன்ற ஒரு விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இன்றைக்கி ஒரு விஷயம் ட்ரெண்டாக இருக்கலாம், நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு விஷயம் ட்ரெண்டாக இருக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் டோட்டலாக வேறு ஒரு விஷயம் ட்ரெண்டாக கூட இருக்கலாம். ஆனால் இதுவே நீங்கள் டான்ஸில் கற்றுக்கக்கூடிய ஒரு ஸ்கில், ஃபார் எக்ஸாம்பிள் பாடி அவேர்னஸாக இருக்கலாம், இல்லை வெயிட் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு க்ரூவாக இருக்கலாம், இல்லை ஒரு பவுன்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே உங்கள் கூட நிறைய இயர்ஸ் ட்ராவல் பண்ணும். இந்த இடத்துல நம்மளே ஒரு கொஷின் கேட்டுக்கணும். அது என்னன்னா, நம்ம டான்ஸிங் அப்படின்ற ஒரு ஸ்கில்லை கற்றுக்குறோமா இல்லை சோஷியல் மீடியா ட்ரெண்டு ஹூக் ஸ்டெப்புன்ட்டு அது பின்னாடி ஓடிட்டுருக்குமா அப்படின்னு. அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு பின்னாடியே போயிட்டுருக்கிறதுனால அது எப்படி நம்ம டான்ஸை இம்பேக்ட் பண்ணுது, அது ஏன் நம்ம டான்ஸ் க்ரோத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு வித்தியாசமான ஒரு இல்யூஷனை ஒன்று க்ரியேட் பண்ணிடும். அது என்னன்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட் பார்க்குறீங்க, அதில் இருக்க டான்ஸர் ஒரு மூவ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போமே, அந்த கண்டென்ட்டில் அவர் ஆடின மூவ் வைரல் ஆகி அந்த லைக்ஸோ இல்லை ஷேர்ஸோ கமெண்ட்ஸோ ஃபியூ தௌசண்ட்லேருந்து இல்லை மில்லியன்ஸ் வரைக்கும் கூட ரீச் ஆகிருக்கலாம். அப்போ உள்ளே இருந்து ஒரு வாய்ஸ் ஒன்று வந்து சொல்லும், பயங்கரமாக இருக்கே, நல்லா இருக்கே, ஒரு வேளை இதுதான் டான்ஸோ, ஒரு வேளை இதுதான் சக்ஸஸோ அப்படின்னு. இதில் நிறைய பேர் எங்கே தப்பாக போகிறாங்கன்னா,
உங்களோட நம்பர் ஆஃப் வியூஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு யுவர் டான்ஸிங் ஸ்கில். ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு சிம்பிளான டான்ஸ் மூவை ஒரு ப்ராப்பரான கேமராலேயோ இல்லை ப்ராப்பரான லைட்டிங்லேயோ இல்லை ப்ராப்பரான ஒரு பேக்ரவுண்ட்லேயோ வச்சு எடுத்தால் கூட அது வைரல் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சான்சஸும் ஜாஸ்தி. அண்ட் இந்த ஒரு ரீசன்னாலே ஒரு நல்ல டான்ஸரோட கண்டென்ட் அப்படின்றது இக்னோர் ஆகும். அல்காரிதம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் டெக்னிக் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்கள் ஸ்கில் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத பார்த்து உங்கள் கண்டென்ட்டை ரிவார்ட் பண்ணாது. அது உங்களோட மெட்ரிக்ஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு, உங்கள் கண்டென்ட்டோட என்கேஜ்மெண்ட் ரேட் எவ்வளோ நல்லாயிருக்கு அண்ட் உங்கள் அனலிட்டிக்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத பார்த்து தான் ரிவார்ட் பண்ணும். அண்ட் அந்த ஒரு பீஸ் ஆஃப் கண்டென்ட்டாக தான் அது இன்னும் நிறைய பேருக்கு புஷ் பண்ணும். நீங்கள் ஒரு டான்ஸராக இம்ப்ரூவ் ஆகணும்னா அது டோட்டலாக உங்கள் டெக்னிக் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அண்ட் அந்த ஒரு ரீசனால தான் நான் சொல்கிறேன், இது ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். நான் எல்லாரையும் சொல்லலை, பட் நிறைய டான்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு நான் சொல்லட்டா, அவங்க கான்ஸ்டண்ட்டாக ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு புது கொரியோகிராஃபி, புது ட்ரெண்டு, புது ஹூக் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வாரமும் புது புது ரீல், கொரியோகிராஃபி, ட்ரெண்டு, ஸ்டெப்ஸுன்ட்டு அது பின்னாடியே போயிட்டுருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பின்னாடி போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களோட பேசிக்கோ இல்லை அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸோ ரொம்ப வீக்காக இருக்குது. அவங்க க்ரூவ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரோக்கனாக இருக்கும், அவங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அண்ட் அவங்க ட்ரான்சிஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வீக்காக இருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன்னா ஹூக் ஸ்டெப் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் டான்ஸிங் ஸ்கில்லையோ எபிலிட்டியோ அப்கிரேட் பண்ணாது. நீங்கள் பேசிக்ஸும் ஃபண்டமெண்டல்ஸும் கற்றுக்கிட்டு அதை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் உங்கள் டான்ஸிங் ஸ்கில்லுன்ற ஒரு விஷயம் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆகும். ஹூக் ஸ்டெப் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் மெமரியை தான் ட்ரெயின் பண்ணும். பட் டான்ஸில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா அதுக்கு தேவை பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல் அண்ட் ப்ராப்பரான ட்ரைனிங். இப்போ ஒரு சினாரியோ ஒன்று க்ரியேட் பண்ணலாம். நம்ம 2 டான்சர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 2 பேருமே ஹூக் ஸ்டெப் பண்ணுற ஒரு க்ரியேட்டர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஒரு க்ரியேட்டர் அவங்க ஹூக் ஸ்டெப் மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஆல்ரைட், இதில் இன்னொரு க்ரியேட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம இத்தனை நாள் ஆடிட்டோம், கொஞ்ச நாளைக்கு இந்த ஹூக் ஸ்டெப்போ இல்லை கண்டென்ட் எடுக்கிறதையோ பாஸ் பண்ணிவிட்டு டான்ஸிங் ஸ்கில்லை நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இறங்குறாங்க. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 1 இயர் வச்சுக்கோங்களேன். இந்த 1 இயர் கழித்து டான்ஸர் ஏக்கு நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கலாம், நிறைய ஃபாலோவிங் இருக்கலாம். பட் டான்ஸர் பிக்கு நிறைய கண்ட்ரோல் இருக்கும், நல்ல மியூசிக்காலிட்டி சென்ஸ் இருக்கும் அண்ட் ஃப்ரீ ஸ்டைல் பண்ணக்கூடிய எபிலிட்டி கூட இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கைண்ட் ஆஃப் சாங்ஸோ இல்லை கொரியோகிராஃபியோ கொடுத்தாலுமே அதை ரொம்ப க்ளீனாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி டான்ஸர் பீன்றவருக்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் விசிபிலிட்டி வேணுமா இல்லை ஒரு லாங் டேர்மான டான்ஸிங் எபிலிட்டி வேணுமா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த ஹூக் ஸ்டெப் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் தெரியுமா உங்களுக்கு இவ்வளோ அடிக்டிவாக இருக்குது? பேசிக்காக இந்த ஹூக் ஸ்டெப்போ இல்லை இந்த சோஷியல் மீடியா திங்குன்றது ரொம்ப ஒரு இமீடியட்டான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி ஸ்டெப் கற்றுக்கணும், நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணணும், நாளான்னைக்கு போஸ்ட் பண்ணணும் அண்ட் அதுக்கு அடுத்த நாள் லைக்ஸ் வந்துடும். இன் சம் கேசஸ் அன்னைக்கு கற்றுக்கிட்டு அன்றைக்கே வீடியோ எடுத்து அன்றைக்கும் கூட போஸ்ட் பண்ணிடுறாங்க நிறைய பேர். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குயிக் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுனால உங்கள் பிரெயின்லேயும் டோப்பமைன் அப்படின்ற ஒரு விஷயம் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. டான்ஸிங் அப்படின்ற ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கணுன்னா அது ஒரு டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ். அண்ட் அது நம்ம நினைக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாலாம் நடக்காது. இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். நீங்கள் எவ்ரிடே பேசிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், பேலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஐசோலேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கிறப்போ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எந்த ரிவார்ட்ஸும் கிடைக்காது, போரிங்காகவும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் பியூட்டி என்னென்னா, இந்த ஒரு போரிங் ப்ராசஸ் தான் நிறைய பவர்ஃபுல்லான டான்ஸஸை க்ரியேட் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹூக் ஸ்டெப்புன்ற ஒரு விஷயம் ஒரு டெம்பரரியான எக்ஸைட்மெண்ட். பட் இதுவே டான்ஸிங் ஸ்கில்லுன்றது ஒரு லாங் டேர்ம் ஐடென்டிட்டி. நிறைய டான்சர்ஸ் அவங்களுக்கு தெரியாமலே அவங்களோட ஐடென்டிட்டியை இந்த ஒரு ஹூக் ஸ்டெப் அண்ட் இந்த ஒரு சோஷியல் மீடியா இந்த கல்ச்சர் மேலே வளர்த்துட்ருக்காங்க. அண்ட் இதனால் அவங்க ஸோ கால்டு ஒரு ட்ரெண்ட் டான்சர்ஸாகவும் மாறிடுறாங்க. இதில் ப்ராப்ளம் என்னென்னா, ட்ரெண்டுன்ற ஒரு விஷயம் சம்டைம் டிஸப்பியர் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ட்ரெண்டுன்ற ஒரு விஷயம் டிஸப்பியர் ஆகிறப்போ அது மேலே அவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அந்த ட்ரெண்ட் டான்சர்ஸுன்ற ஐடென்டிட்டி, அதுவும் கூட சேர்ந்து காணாமல் போயிடும். பட் இதுவே நீங்கள் டான்ஸிங்குன்ற ஒரு ஸ்கில்லை கற்று வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த சாங்க்கும் ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி வச்சுருப்பீங்க அண்ட் உங்களால் எந்த கொரியோகிராஃபியும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்களே கூட ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், ஸ்கில்லுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமை கொடுக்கும். பட் இதுவே
ஹூக் ஸ்டெப் ஆர் ட்ரெண்ட் அப்படின்றது உங்களை அது மேலே டிபெண்ட்டாக வச்சுக்கும். ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்களா? ஏதோ ஒரு டான்சர்ஸ், நீங்கள் டிவியில் பார்க்குற டான்ஸராக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டே கூட யாரோ ஒருத்தர் டான்ஸராக இருந்தாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு ஹால்குள்ளே வரப்போ, இல்லை டான்ஸ் கிளாஸ் உள்ளே என்ட்ரு ஆகிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அவங்க ஒரு நல்ல டான்ஸர், அவங்க சூப்பராக ஆடுவாங்கன்னு. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க கூட மாட்டாங்க, பட் அதுக்கு முன்னாடியே இந்த தாட்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா ஸ்கில்லுன்ற ஒரு விஷயம் எல்லா பேசிக் திங்ஸ்லேயும் தெரியும். அவங்க எப்படி நிற்கிறாங்க, அவங்க எப்படி ஸ்டெப்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி க்ரூப் பண்ணுறாங்க, அவங்க எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு முதற்கொண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவங்களோட ஸ்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது நமக்கு ரொம்ப ஆட்டோமேட்டிக்காகவே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான பேசிக்ஸோ ஃபண்டமெண்டல்ஸோ நீங்கள் ஹூக் ஸ்டெப் மட்டும் ஆடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்கு தான். நீங்கள் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்கில் செட் கிடைக்கும். அண்ட் சோஷியல் மீடியாலேயும் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் நடக்குது. அது என்னன்னா, சோஷியல் கண்டென்ட் அப்சார்ப் பண்ணுற வியூவர்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு எவால்வ் ஆகிட்டே இருக்காங்க. முதல்லலாம் மேபி இந்த வாரம் என்ன ட்ரெண்டு, குயிக் ட்ரெண்ட்ஸ்லாம் என்ன, அண்ட் அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு அதை பார்த்து அதை கன்சியூம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போது நிறையா வியூவர்ஸ் ஸ்கில்ஸை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய கொரியோகிராஃபி வீடியோஸ் பார்க்குறாங்க, நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வீடியோஸ் பார்க்குறாங்க, அண்ட் நிறைய ஃப்ரீ ஸ்டைல் வீடியோஸும் பார்க்குறாங்க. ட்ரெண்டு அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணுதோ அப்போது வியூவர்ஸ் வந்து ஏதாவது ஒரிஜினலாக க்ரேவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வேறு எல்லா இடத்துலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரிஜினாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களோட ஸ்கில்ஸ் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு வரும். நீங்கள் ட்ரெண்டு காப்பி பண்ணிங்கன்னா அதில் ஒரிஜினாலிட்டின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ரொம்ப கிளியராக ஒரு விஷயத்த சொல்லிடலாம், இங்கே ஹூக் ஸ்டெப் அப்படின்ற ஒரு விஷயம் எனிமி கிடையாது. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன், அது ஒரு ஃபன் ஜோன், அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரு ஹூக் ஸ்டெப்புன்ற ஒரு விஷயம் இன்னும் நிறைய பேரை டான்ஸ்குள்ளே கொண்டு வர ஒரு டூலாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒரு நல்ல டான்ஸர் ஆகணும், உங்களோட ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஒரு டான்ஸ் ஜேர்னியில் இந்த ஹூக் ஸ்டெப்போ இல்லை சோஷியல் மீடியா திங்கையோ ஒரு சின்ன பார்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறது, வெறும் ஹூக் ஸ்டெப் மட்டும் ஆடி போடுறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் மட்டுமே வச்சு உங்கள் மொத்த டான்ஸ் ஜேர்னியும் பில்ட் பண்ணாதீங்க. உங்களோட ஃபன் என்டர்டெயின்மெண்ட் ஜோன்ஸ்க்காக இந்த ஹூக் ஸ்டெப், சோஷியல் மீடியா ட்ரெண்ட்ஸ் அதை வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் டான்ஸரை அப்கிரேட் பண்ணுறதுக்காக இந்த பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி ஒரு 2 டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சுக்கோங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி 2 டிபார்ட்மெண்ட்ஸுமே உங்களோட டான்ஸ் ஜேர்னியில் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. தே போத் கேன் கோ எக்ஸிஸ்ட். பட் உங்கள் ப்ரையாரிட்டி எங்கே இருக்குது, எதில் இருக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு சினாரியோவை க்ரியேட் பண்ணி யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி டான்ஸ், ஹூக் ஸ்டெப் ஆடுறதோ இல்லை ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறதையோ கொஞ்சம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு 1 month பேசிக் ஸ்கில்ஸு, மியூசிக்காலிட்டி, ஃப்ரீ ஸ்டைல், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் when you come back to going after ஹூக் ஸ்டெப்பாக இருக்கட்டும் இல்லை ஃபாலோயிங் எ ட்ரெண்டாக இருக்கட்டும், அப்போது உங்களோட கண்டென்ட்டோ இல்லை உங்களோட பெர்ஃபார்மன்ஸோ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். உங்களோட டான்ஸர் சைடுன்ற ஒரு விஷயம் ரொம்ப அப்கிரேட் ஆகியிருக்கும். உங்கள் டான்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்கில்லுன்ற ஒரு விஷயம் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணும், இன்க்ளூடிங் யுவர் கண்டென்ட். சோஷியல் மீடியான்ற ஒரு பிளாட்ஃபார்மில் லாங் டைமாக சர்வைவ் பண்ணுற டான்சர்ஸ் யார் தெரியுமா? இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் வந்துட்டால் அதை நாளைக்கே எடுத்து வீடியோ பண்ணி போடுறவங்க கிடையாது. ஸ்கில்லை பயங்கரமாக அப்கிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த டான்சர்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் லாங் டேர்மாக சர்வைவ் பண்ணுறது. ஸ்கில் அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னா மேபி உங்களால் கூட சம்டைம்ஸ் ட்ரெண்டுன்ற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதும் ஒரு விஷயத்தை இமிட்டேட் பண்ணுறதும் ரெண்டும் வேறு விஷயங்கள். ஹானஸ்ட்டாக உங்களை நீங்களே ஒரு கொஷின் கேட்டுக்கோங்க. இந்த சோஷியல் மீடியா இல்லை இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு விஷயம் நாளைக்கே திடீர்னு காணாமல் போச்சுன்னா நீங்கள் டான்ஸுன்ற ஒரு விஷயத்த ஸ்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? ஸ்டில் என்ஜாய் பண்ணுவீங்களா? அதுக்கு பதில் ஆமான்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல், க்ரூவ்ஸ் இதெல்லாம் தான். இதுக்கு பதில் நோ அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்ட்ஸ், அட்டென்ஷன் அண்ட் அது மூலமாக கிடைக்கக்கூடிய டோபமைனை தான். இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப க்ளீனாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு டான்ஸை விட அது மூலமாக கிடைக்கிற அட்டென்ஷன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் பிடிச்சிருந்ததுன்னா இட் இஸ் டோட்டலி ஃபைன், நான் அதை குத்தம் சொல்லலை. ஆனால் நம்ம எந்த பக்கம் போகிறோம், எதை நோக்கி போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சு போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹூக் ஸ்டெப் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஃபன், ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஜாலி, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நானும் நிறைய ஹூக் ஸ்டெப்ஸ் ஆடிருக்கேன். பட்
ஹூக் ஸ்டெப் மட்டுமே உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனாக வச்சு அது மேலே உங்களோட டான்ஸர் ஜேர்னியை பில்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். டான்ஸுன்ற ஒரு விஷயமே இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்டு, ஹூக் ஸ்டெப், அல்காரிதம், இன்ஸ்டாகிராம் இதுக்கெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டது அண்ட் ரொம்ப பெரிய ஒரு வேர்ல்டு. அது ட்ரெண்ட் மாறும், சோஷியல் மீடியா மாறும், நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் மாறும், பட் உங்கள் ஸ்கில் மாறவே மாறாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ட்ரெண்டு, நெக்ஸ்ட் என்ன ஹூக் ஸ்டெப்புன்னு அதை நோக்கி போகாமல் உங்கள் ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சோஷியல் மீடியா சைடையும் அப்கிரேட் பண்ணிடும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் நம்புகிறேன். ஐ வில் see you guys in another good video. அது வரைக்கும் இட்ஸ் your boy சதீஷ். Tata bye bye. Take care everyone.